ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஆல் இஸ் வெல் ராஜி. நான் உங்களுடன் உங்கள் தோழி ராஜி. இன்றைக்கி நம்ம ரொம்ப கிறிஸ்பியாக மொறுன்னு இருக்கிற மாதிரி ஒரு கேப்பை தோசை பண்ண போகிறோம். இது ரொம்ப வித்தியாசமான ஒரு ஸ்டைலில் இருக்கும். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ஒரு 1/2 கிலோ கேப்பை மாவை நல்லா தண்ணியாக இப்படி கரைச்சிக்கோங்க. உப்பு போட்டு பாருங்கள் எவ்வளோ தண்ணியாக இருக்குன்னு. ரவா தோசைக்கு மாதிரி கரைச்சிக்கோங்க. கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, மல்லிச்செடி பொடியாக கட் பண்ணியிருக்கு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் காரத்திற்கேற்ப, வெங்காயம் நிறைய எடுத்துக்கோங்க, இஞ்சி. இவ்வளோதான் தாளிப்புக்குரிய பொருட்கள். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பை போட்டுக்கலாம். கருவேப்பிலை, இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் லைட்டாக வதங்கிருச்சு. இப்போ இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நறுக்கின இஞ்சி சேர்த்துக்கலாம், மல்லித்தழை சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா கலக்கிக்கோங்க. இப்போ சுட ஆரம்பிச்சிடலாம். நல்லா வேகிற வரையும் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறமா தான் ஆயிலோ நெய்யோ ஊற்றிக்கலாம். ரவா தோசை மாதிரி தான் அந்த ஹோல்ஸாக ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்க. இதுதான் பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். உணவே மருந்து, மருந்தே உணவு. வாழ்க வளமுடன்.